பிரபல பின்னணி பாடகி சின்மை பற்றி தெரியாதவர்கள் யாரும் இல்லை. அந்த அளவிற்கு அவரது குரலால் அனைவரையும் கட்டி போட்டு வைத்திருக்கிறார். அண்மையில் தக் லைஃப் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் பாடகி தி பாடிய முத்தமழை பாடலை சின்மை மேடையிலேயே பாடியிருப்பார். இந்த பாடல் படும் வைரலானது. அவர் பாடிய பாடல் ரசிகர்கள் மனதில் பதிவாகியது. அது மட்டுமின்றி சின்மை பாடிய பாடல் யூடியூபில் வெளியானது. இந்த நிலையில் இதனை பார்த்த விஜய் ஆண்டனி அடுத்தடுத்த திரைப்படங்களில் சின்மைக்கு கண்டிப்பாக வாய்ப்பு கொடுப்பேன், மீண்டும் அவர் சினிமாவுக்குள் சாதனை படைக்க வேண்டும் என்று வெளிப்படையாக பேட்டி அளித்திருந்தார். முன்னதாகவே ஜேம்ஸ் வசந்த் சின்மைக்கு ஆதரவாக பேசியது பெரும் பரபரப்பை கிளப்பியது. இதற்கு முன்னதாக திரைப்பட பாடலாசிரியர் வைரமுத்து மீது பாலியல் ரீதியான குற்றச்சாட்டை சின்மை வைத்தார். இந்த குற்றச்சாட்டுக்கு வைரமுத்து மறுப்பு தெரிவித்தார். இந்த விவகாரத்தை தொடர்ந்து வைரமுத்து தமிழ் திரையுலகத்தால் ஒதுக்கப்பட்டார். அதே போல டப்பிங் யூனியனில் இருந்தும் சின்மை தடை செய்யப்பட்டார். இந்த நிலையில் நிகழ்ச்சி ஒன்றில் சமீபத்தில் பாடகி சின்மையுடன் பாடலாசிரியர் கங்கை அமரன் கலந்து கொண்டார். அப்போது அவரிடம் சின்மையை விமர்சித்து குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த கங்கை அமரன், என்னம்மா இப்படி வைரமுத்துவை பற்றி தவறாக பேசுற? அவர் தங்கமான ஆளு. அப்படிப்பட்ட ஆள் மேல நீ குற்றம் சொல்லலாமா? அவர் எப்படிப்பட்ட உத்தமனான ஆள் தெரியுமா? அதிசய பிறவி ஆளு என சிரித்தபடி கூறினார். பின்னர் மீண்டும் பேசிய அவர், வைரமுத்து ஒரு நல்ல கவிஞர் என்று நிச்சயமாக ஒப்புக்கொள்கிறேன், ஆனால் அவர் நல்ல மனிதர் இல்லை என்றார். இந்த விவகாரத்தில் சின்மைக்கு வலுவாக ஆதரவு அளிக்கப்படுவதாக கருதப்படுகிறது. இந்த விவகாரத்தை குறித்து திரைப்படத்துறையில் பலர் வெளிப்படையாக பேச தயங்கும் நிலையில் கங்கை அமரனின் இந்த துணிச்சலான கருத்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தற்போது இது தொடர்பான வீடியோக்கள் வைரலாகி வருகிறது.